அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் ஏற்படும் உங்களோட வாழ்க்கையில் அமையும் சாதகமான பலன் என்ன, பாதகமான பலன் என்ன, இல்லை இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களும் துன்பங்களும் தொடருமா, இல்லை இனிமேலாவது நல்ல முன்னேற்றங்கள் அமையுமா, இது பற்றின தகவல்களை உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி நிதானத்தை தராசு போல கடைபிடிக்கும் ஒரு பொதுவான குணம் கொண்டிருக்கும். ராசி மண்டலத்தின் நடுவில் இந்த துலாம் ராசி இருக்குது. துலாம் ராசிக்கு அடையாளமே தராசு தாங்க. அதாவது அந்த ராசியில் இருக்கவங்க தங்களோட செயலாக இருந்தாலும் சரி, எண்ணமாக இருந்தாலும் சரி, ஒரு நிதானத்தை தராசு போல சம அளவு கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாயு ராசியான இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க உணர்ச்சிக்கு அடிமையாகலாம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க நிதானித்து பார்த்தா நல்லதாக இருக்கும். எந்த செயலியுமே முன் அனுபவத்தின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்ப்பது அந்த ராசியோட ஸ்திரப்பாக ஒரு குணம் அப்படின்னே சொல்லலாம். சில முக்கிய ராசிகளை போல இந்த ராசியிலுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவசர குடுக்கைகளாக இருப்பாங்க. நிறைய விஷயத்தில் இவங்கள நம்ம சொல்கிறது சரியாக இருக்கும், சரிதான் அப்படிங்கிறத இவங்களோட அனுபவத்தில் நிறைய பார்த்துருப்பாங்க. அதனாலேயே நம்ம சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயத்தில் அவசர குடுக்கையாக செயல்பட்டு அவதியும் பட்டிருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த அனுபவங்கள் மூலம் இவங்க பாடங்களை கற்றுக்கிட்டு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதில் எப்படி நம்ம தேறி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக உணரக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதையுமே சம நோக்கோடு பார்க்கும் குணம் இயற்கையாகவே இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அதனால் எங்கும் எதிலுமே இந்த ராசிக்காரங்க நேசக்கருத்து நீட்டி அன்பையே எதிர்பார்ப்பாங்க. இவங்க மேற்கொள்கிற செயல்களும் தீர்மானங்களும் அவங்களோட மனத்துக்கு சரியாக படுது அப்படின்னா அந்த பணியை சிறப்பாக செய்வாங்க. இவங்க பாருங்கள், இந்த துலாம் ராசியில் இருக்கவங்க எப்பவுமே ஒரு வித பரபரப்போடையே இருப்பாங்க. துலாம் ராசியோட ஆட்சிக்காரகம் சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பேச்சிலும் உடையிலும் ஒரு தனித்துவம் தெரியும். அன்பாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நம்புறத போலவும் இவங்களோட செய்கையும் பேச்சும் இருக்கும். இவங்களோட பேச்சில் எதிரிங்க கூட நல்ல மனிதராக மாறிடுவாங்க. ஒவ்வொரு ராசிக்குமே எதிரான 7ஆம் இடத்து ராசிக்கு முதல் ராசியின் குணசிறப்புகள் ஒரு பகுதி அமையுங்க. ஆன்மீக உணர்வு இந்த ராசினியர்களுக்கு ஓரளவுக்கு அமைஞ்சிருக்கும். சூழ்நிலைக்கேற்ப செயல்படும் குணமும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். நல்ல சூழ்நிலையில் இவங்க வாழ்ந்தால் மற்றவங்களோடக்கு குற்றங்குறையை காண முடியாத அளவுக்கு செம்மையாக வாழ்ந்து காட்டுவாங்க. மேற்பார்வையிடும் பணியில் இவங்க சிறந்து விளங்குவாங்க. சொந்த வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அலுவலகம் மற்றும் பணிபுரியும் இடத்துல ஏற்படும் பிரச்சனைகளையுமே அமைதியாக சிந்தித்து தீர்வு காணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி கிரகமாக இருக்கிறதுனால சங்கீதத்தில் ரொம்பவும் ஆர்வம் இருக்கும். நடனத்திலையுமே ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க. அதிகமாக ஓய்வை விரும்பி தனிமையை நாடும் சுபாவம் இவங்கக்கிட்ட இருக்கும். பிறர் தங்களை புகழும் அளவுக்கு நடந்துக்குவாங்க. தாங்கள் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சிகரமான இடமாக வச்சுருப்பாங்க. இந்த ராசினியர்கள் கலைஞர்களாக இருந்தாலுமே வேறு எங்கே பணியாற்றினாலுமே எண்ணங்களும் செயல்களும் தராசு முனையில் நிறுத்தி நேர்மையான முறையில் பணிகளை செயல்படுத்துறது இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு குணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த குணம் இவங்கக்கிட்ட இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். சுக்கிரனை போல சொல்லும்போது அழகு பொருந்திய ஆடைகளை அணிகிறது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். சுக்கிரனை பற்றி சொன்னால் அழகு பொருந்திய ஆடை அணிகளை அணிகிறது ரொம்பவும் பிடித்தமான விஷயமா இந்த ராசிக்காரங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு அடுத்த 15 நாட்களில் ஏற்படும் காரிய தடைகளாக இருந்தாலும் சரிங்க, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அது விலக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை அமையும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் சரி, கஷ்டங்களும் சரி, உங்களுக்கு வரக்கூடும் துன்பங்களும் சரி, எல்லாமே பறந்து போகும் வாய்ப்பை முருகப்பெருமான் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சரவண பவ ஓம் சொல்லிட்டு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானது அமர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பு குணம் பொருந்திய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் வெளி வட்டாரத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் நீடிக்கும்.
பணவரவு விஷயங்கள் எல்லாமே திருப்தி தரும் வகையில் அமையும். ஒரு சிலருக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே சிறப்பாக நீங்கள் செய்வதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். உங்களோட பணிகளில் நீங்கள் எவ்வளவு தீவிரம் காட்டுறீங்களோ அவ்வளவுமே நன்மையாக இருக்கும், பணவரவுமே அதிகரிக்கும். ஒரு அனுகூலமான மாதமாக மாற்றிக்கொள்வது உங்களது கையில் தாங்க இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த நிலை மாறி வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். உங்களோட வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை அப்படி, சச்சரவு அப்படி, வீட்டுக்கு போனாவே நிம்மதியாக இருக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே இந்த மாதம் மாறுது. உங்களோட இல்லத்தில் நல்ல ஒரு குதூகலம் காணக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பெண்களால் நன்மை உண்டாகும் ஒரு மாதம். புதிய ஆடைகள், ஆபரணங்களோட சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு சகோதர வகையில் உதவியும் இருக்குங்க, உபத்திரமும் இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுத்துங்க எந்த ஒரு வேலையுமே. உறவினர்களால் நன்மையும் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றா நீங்கள் இந்த மாதத்தம் நிறைவேற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை வழியில் உங்களோட எதிர்பார்ப்பான காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதம் பெண்களால் நன்மை கிடைக்கும். அரசாங்க காரியங்களால் இழுபறியாக இருந்தாலுமே அதோட முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஒரு சிலருக்கு தடைபட்டு இருந்த திருமணம் கூடிய விரைவில் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தோட கோவில் குளங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். அதுவும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரோடையும் சேர்த்து குலதெய்வ கோவில் சென்று வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்ல பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது. களவு போகக்கூடுங்கிறதுனால கவனமாக இருக்கணும். நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் இந்த மாதம் உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்களோட ஆலோசனைகள் நிர்வாகத்தினால ஏற்றுக்கொள்ளப்படுங்க. இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை காது கொடுத்து கேட்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தவங்களோட நல்ல ஒரு கருத்துக்கள் நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றவும் படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மாதம் இந்த மாதம். அதுவும் ஒரு சிலருக்கு எல்லாமே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்களுக்கிடையே உங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். உங்களோட பணிகளை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட பணிகள் சிறப்பாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரித்து காணப்படும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடித்து ஒவ்வொரு பணிகளுமே சிறப்பாக செயல்படுத்துவீங்க. உங்களோட பங்குதாரர்களுடன் நீங்கள் இணக்கமாக போகும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக செயலாற்ற போகிறீங்க. ஆனாலுமே இந்த மாதத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு. நிறைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க, ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறதோ அல்லது புதிய முதலீடு செய்வதோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா எல்லாமே சரியாக வருமானு பார்த்தா ஒன்று வருமானம் நல்லா இருக்கணும், வீட்டில் குடும்பத்தில் சூழ்நிலை நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே நல்லாயிருக்கு. புதிய முயற்சிகளில் மட்டுமே கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதன் பிறகு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நான் சொல்கிறது எதுவுமே எங்கள் வீட்டில் கேட்கல, பிள்ளைங்களும் என்னோட பேச்சை கேட்கலான்னு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு உங்களோட சொல்லில் உள்ள நியாயத்தை உணரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு மாதம். குடும்பத்தில் உள்ள ஆலோசனைகள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆலோசனையை ஏற்று நடந்துக்குவாங்க. உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட அனுகூலம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே கூட பணிபுரிகிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கிறது நல்லது. உங்களோட பணிகளை யாரை நம்பியும் ஒப்படைக்காதீங்க. உங்களோட பணிகளுமே யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. ஏன்னா அதில் ஏற்படும் சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலுமே அதற்கு ஏற்படும் விளைவுகளுக்கு நீங்கள் தான் காரணம் ஆயிடுவீங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.